அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சாய் பெட்ஸ் கார்த்தி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்டோட ஃபார்முக்கு வந்திருக்கோம். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வாத்து, கோழி, புறா, முயல் அது மாதிரி எல்லா விதமான பெட்ஸுமே வச்சுருக்காரு. ஸோ அதோட வீடியோஸாக இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அசாம் குள்ளாடு. இது சைஸே பார்த்திங்கன்னா 2 அடி வரைக்கும் தான் சைஸே வரும். இது பாருங்கள், இது பேரண்ட்டு, குட்டி எல்லாமே வச்சுருக்காரு இவர். ஸோ இவர்கிட்ட நம்ம பீஜன்ஸ் எல்லாம் பார்க்க வந்திருந்தோம். ஏன்னா நம்ம நைட் டைம் போனனால பார்த்திங்கன்னா வீடியோ அந்தளவுக்கு கிளியராக எடுக்க முடியல. ஸோ ஓரளவுக்கு நம்ம கிளியராக எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பகலில் போய் நம்ம எடுக்கிற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆடுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் வெரைட்டிஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது குட்டிங்களே பார்த்திங்கன்னா அவங்க 8000 10,000 ஸோ அந்த மாதிரி ரேட்டில் போயிட்டுருக்கு. இது ரேர் ப்ரீடு. இது நம்ம ஊரில் அதிகமாக யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இதோட ஆடு வளர்த்துறவங்க லவ்வர்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ பீஜன் செக்ஷன் வர போகிறோம். இப்போ இது நம்ம பார்த்துருக்கு பார்த்திங்கன்னா கிங்கு, பியூர் ஒயிட் கிங். இது கிங்லேயே பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி சைஸில் இருக்குது, எக்லே பண்ணியிருக்கு. ஸோ இவர் எல்லாமே ஃபீடிங்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணுறாரு. இது பார்த்திங்கன்னா மேப்பி பவுடர். ஸோ இவர்கிட்ட பார்த்திங்கன்னா மேப்பி பவுடர், பொமேரியன் பவுடர், இது மாதிரி எல்லாமே வச்சுருக்காரு. பவுடர் வெரைட்டிஸில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெரைட்டிஸ் வச்சுருக்காரு இவர். இதில் பாருங்கள், பிளாக்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் வச்சுருக்கிறாரு. எல்லாமே ப்ரீடிங் பேர் தான். எல்லாமே சிக்கில் இருக்குது, எக்லே பண்ணியிருக்கு. ஸோ எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. இவர்கிட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் ப்ரீடிங் பேர் வச்சுருக்காரு. ஸோ நம்ம இவர்கிட்ட ஏதாவது கொஞ்சம் கலெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி தான் ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கோம். பட் இவர் கொஞ்சம் ஒரு 2-3 பேர் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் டைம் பார்த்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இது பார்த்திங்கன்னா ப்ரீ கிரஸ்ட். அப்படின்னா தலையில் பார்த்திங்கன்னா கிரஸ்டட் மாதிரி இருக்கும். அதுலேயே டபுள் கிரஸ்டட் அந்த மாதிரி இருக்குது. அந்த தலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. இது ஃபுல் கிரஸ்டட். ஸோ இந்த மாதிரி ஃபேன்சி பீஜன்ஸ் எல்லாம் இவர்கிட்ட ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுவும் பவுடர் வெரைட்டி தான். அதோட சிக்குக்கு பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ இப்போ 200 பேர் வச்சுருக்காரு. நாங்கள் அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் நீட்டாக பண்ணால் தான் அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா நெக் சேக்கர். இது கழுத்து ஆட்டிகிட்டே இருக்கும். அதனால் இது நெக் சேக்கர் நம்ம சொல்லுவோம். இதுவுமே பாருங்கள் எக்லே பண்ணியிருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக ப்ரீட் ஆகிட்டுருக்கு. இவர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒன்று கூட எந்த ப்ராப்ளமே கிடையாது. எல்லா ப்ராப்ளமே பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான ஃபீட்ஸ்லாம் கொடுக்குறாரு. ஸ்டார்டிங்கில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 வெரைட்டிஸ் வச்சுருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா ரெட் மூஸ்கி. ஸோ இவர் பார்த்திங்கன்னா சிக்ஸ் மட்டும் தான் கொடுப்பாரு, பேரண்ட்லாம் தரமாட்டார். சிக்ஸாக பார்த்திங்கன்னா அப்படியே கொடுத்துட்டே இருப்பார். ஸோ முஸ்கியில் பார்த்திங்கன்னா அந்தந்த கலர் வைஸாக பேராக வச்சுருக்காரு. இதுலேயே பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி இருக்குது, ப்ளூ பார், அதே மாதிரி ஷாண்டிலு, சப்ஜா கலரு. ஸோ எல்லா விதமான கலர்ஸுமே வச்சுருக்காரு. இது பார்த்திங்கன்னா சாண்டில் கலரு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. இவர்கிட்ட பேர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா கன்னியாஸ்திரி. கன்னியாஸ்திரியிலுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் பக்கத்தில் வச்சுருந்தார். எல்லாமே ப்ரீடிங் பேர் தான். இது முஸ்கியில் பார்த்திங்கன்னா ரெட் கலர். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ப்ரீடிங் பேர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வச்சுருக்காரு. இதுவும் பார்த்திங்கன்னா நெக் சேக்கரில் ஒயிட்டில் வச்சுருக்காரு. அது பாருங்கள், நெக்கு எவ்வளோ சூப்பராக ஆட்டிகிட்டே இருக்குன்ட்டு. ஸோ இது எல்லாமே ப்ரீடிங் பேர் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பேர் எப்படி அவர் வச்சுருக்காருங்கிறதும் நீங்கள் இந்த கேஜில் பார்க்கும்போது தெரியும். இந்த ஷார்ட்டின்லாம் பாருங்கள், இல்லை லேஸ் ஷார்ட்டின். இது சிக்கோடையே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே வச்சுருக்காரு. ஷார்ட்டினில் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காரு. ஷார்ட்டின் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் வச்சுருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அவர்கிட்ட இல்லாத கலர்ஸே கிடையாது. எல்லா கலருமே வச்சுருக்காரு. பாருங்கள், இது ஒரு கலரு ஆஷ் கலர் மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. பட் பேரண்ட் நம்ம 2-3 பேராவது கேட்டோம், இல்லை அப்படின்ட்டாரு. இது கிங்கிலே பார்த்திங்கன்னா இன்னொரு பேர். இதுவுமே எக்லே பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா நெக்கு கிட்ட மட்டும் அந்த கைரா கலர் மாதிரி வரும். பாருங்கள், இது சிக்கே இருக்குது. சிக்கில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் எக்லே பண்ணிடுச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் மவுண்டனு, இதுவுமே எக்லே பண்ணியிருக்கு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா இவர்கிட்ட எல்லாம் பக்கா ப்ரீடிங் பேர் மட்டும் தான் வச்சுருப்பார். ஃப்ரெஞ்ச் மவுண்டனில் இது பியூர் ஒயிட். இது பார்த்திங்கன்னா கோழி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், ஷார்ட்டின்லாம் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காருன்ட்டு. இது பாருங்கள், இந்த கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலரு. இது பார்த்தீங்கன்னா நார்மல் சிராஜ் வச்சுருக்காரு, லாகூர் சிராஜ் வச்சுருக்காரு.
சிராஜிலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பேர் பக்கத்தில் வச்சுருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஆஸ்திரேலியன். இது பியூர் ஒயிட்டில் ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட பார்த்திங்கன்னா டெயில் மார்க்கு, ஃபேன்டெயில், இந்தியன் ஃபேன்டெயில், அமெரிக்கன் ஃபேன்டெயில்ஸ்லையுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் வச்சுருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா முஸ்கி. இது எல்லாமே நெக் சேக்கிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. குவாலிட்டியாக இருக்கிறது மட்டும் தான் வச்சுருக்காரு. இந்த ஷார்ட்டின் பாருங்கள், அப்ளக் ஷார்ட்டின். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதுவுமே சிக்கில் இருக்குது. பின்னாடி பாருங்கள் சிக்கே இருக்குது. உடனே வந்து நெக்ஸ்ட்டு வந்து முட்டைக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பூட்டட் ஹெல்மெட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் வச்சுருக்காரு அப்படின்ட்டு. இன்னும் நிறைய பேர்ஸ் வச்சுருக்காரு. நம்ம போனது வந்து அன்டைமில் போயிட்டோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப பெருசாக வந்து வீடியோ எடுக்க முடியல. ஷார்ட்டிங்கில் பாருங்கள், இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கிரேசில் கலர். இது நெக்கு ஃபுல்லாக பாருங்கள் ஒரே மாதிரியே இருக்குது. இது கன்னியாஸ்திரியில் வந்து இன்னொரு பேர். இது ரெட்டில் வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட்டில் பார்த்தோம், இப்போ வந்து ரெட்டில் வச்சுருக்காரு பாருங்கள். நல்லா எக்லே பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன். இது ஆஸ்திரேலியாலேயும் ஒயிட் ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வச்சுருந்தார். ஸோ எல்லா பேருமே ரொம்ப நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பாருங்கள் அவரோட செட்டப் பாருங்கள், கேஜ் செட்டப் பாருங்கள் எப்படி வச்சுருக்காருன்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு போஸ் வச்சுருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்கி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது. சிராஜ் இருக்குது. பார்க்குற பக்கம் எல்லாம் வெறும் கூண்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா பக்கமும் எந்த பக்கம் சுற்றினாலும் கூண்டு தான். பாருங்கள் எப்படி செட் பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள். நம்ம பகல் டைமில் போயிருந்தால் ரொம்ப நல்லா எடுத்துருக்கலாம். நைட் டைமில் போனாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீஃபாக எடுக்க முடியல. ஓரளவுக்கு எடுத்துருக்கோம் நம்ம. இது வந்து ஷார்ட் ஃபேஸில் வந்து பாருங்கள் சாண்டில் வச்சுருக்காரு. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அந்த கண்ணிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புருவம் வந்து பெருசாக வரணும். அதுதான் வந்து அந்த ஷார்ட் ஃபேஸ்க்கே வந்து ரொம்ப அழகு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபேன்டெயிலு. இந்த மேல் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல் ஜம்போ சைஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ அது க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுறாரு. இது வந்து சீல்டு ஃபேன்டெயிலு. இது வந்து ஸ்ப்ரில். இது ஸ்ப்ரில்னால் அந்த டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரில் மாதிரி வரும், நார்மலாக வராது. அது பாருங்கள் இந்த மயில் மாதிரியே வரும். அதனோட வால் பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மயிலுக்கு வர மாதிரியே இருக்கும். ஸோ இது ஷீல்டுலேயே வந்து ஸ்ப்ரில் பேக். இது இந்த ஷார்ட்டின் பார்த்திங்களா, பட்டர்ஃப்ளை ஷார்ட்டின் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அந்தந்த கலர் வந்து அந்தந்த அப்படியே கலர் வைஸாக வச்சுருக்காரு. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஷார்ட்டின்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப வந்து அபூர்வமாக இருக்குது. ஷார்ட்டின் புறாவே இன்றைக்கி வந்து பார்க்கவே முடியல. பட் இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை பேர் வச்சுருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளக் ஷார்ட்டின்னு. உப்பே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட உப்பே நீங்கள் ஒரு 20 ஷார்ட்டின்ஸ் பக்கத்தில் பார்த்துருப்பீங்க. பட் நமக்கு வந்து டைம் இல்லை, அதனால் வந்து நம்ம அதிகமாக எடுக்க முடியல. இது எல்லாமே வந்து நீட்டாக சிக்காயிட்டு இருக்கிற பேர்ஸ். இது எல்லாமே 200% ப்ரீடிங் பேர்ஸ் மட்டும் தான் இவர் வச்சுருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா டெயில் மார்க்கு. அந்த டெயிலில் மட்டும் வந்து கலரிங்காக வரும். பாடி ஃபுல்லாக எல்லாம் ஒரே கலர் தான் இருக்கும். டெயில் மார்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வச்சுருக்காரு. சாண்டில், பிளாக்கு அந்த மாதிரி வச்சுருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா சாக்கோபீன். இதுவுமே பக்கா ப்ரீடிங் பேர். சாக்கோபீனில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 பேர் வச்சுருக்காரு சாக்கோபீனில். ஸோ இவர்கிட்ட கொஞ்சம் 2-3 பேர் நம்ம கேட்டிருக்கோம். இவ்வளோ தூரம் வந்ததுக்காக 2-3 பேர் கொடுங்க அப்படின்ட்டு. சரி ஏதோ ஒன்று பார்த்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பேர் நம்ம எடுக்க முடியுமோ பார்த்து எடுத்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிராஜில் இவர்கிட்ட வச்சுருக்காரு. லாகூட் சிராஜ் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்டைல்ஸ். இது எல்லாமே அந்தந்த கலர் வைஸாக தனியாக வச்சுருக்காரு பாருங்கள். இது பாருங்கள் எல்லாம் டெயில் மார்க். இது எல்லாமே ஸோ எல்லா கேஜிலையுமே வந்து பார்த்திங்கன்னா பீஜன்ஸ் தான் இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா. இது பாருங்கள் ஷார்ட்டின்லேயே வந்து ஒயிட்டு, பியூர் ஒயிட்டும் வச்சுருக்காரு. இந்த மேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த 200 பேரும் பார்த்திங்கன்னா வீடு சுற்றி வந்து நீட்டாக வச்சுருக்கிறாரு பாருங்கள். எல்லா இதுலேயுமே ஃபேன்டைல்ஸு, நன்னு எல்லாமே வச்சுருக்காரு. அங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காருன்னு பாருங்கள். இந்த ரூம் ஃபுல்லாக வந்து ஃபேன்டைல்ஸ் மட்டும் வச்சுருக்காரு. இந்தியன் ஃபேன்டைல்ஸ் மட்டும், பியூர் பிளாக்கு, பியூர் ஒயிட்டு. ஸோ இந்த மாதிரி பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக நிறைய வச்சுருக்கிறாரு. ஒரு ப்ரீடிங்க்கும் வந்து உள்ளே வச்சுருக்கிறது. வெளியெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பட்டாவாக இருக்கும்.
ஸோ இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஏகப்பட்ட பீஜன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பிளேஸாக போய் நம்ம இந்த மாதிரிலாம் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கோம். எங்கெங்கே பீஜன்ஸ் இருக்கோ நம்ம அதெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இவர்கிட்ட இது மட்டும் கிடையாது, ஃபேன்சி கோழி எல்லாமே வச்சுருக்கிறாரு. அதே மாதிரி ஆடுலேருந்து எல்லாமே வச்சுருக்காரு, குள்ள மாடு எல்லாம் வச்சுருக்காரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேந்தம் கோழிங்க. ஸோ இவர்கிட்ட வந்து எல்லா விதமான ஃபேன்சி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அதிகமாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான். இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வரணும் அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்லேருந்து எனக்கு ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க. உங்கள் நம்பர் நான் சேவ் பண்ணிடுவேன். நம்ம என்னென்ன பெட்ஸு சேல்ஸ் பண்ணுறோம், என்னென்ன வீடியோஸ் எடுக்கிறோம் அப்படின்னுங்கிறது உங்களுக்கு அப்பப்போ என்னோடய ஸ்டேட்டஸில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பண்ணலாம். பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. பாய்.